ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள். பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புத நாளில் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருளை கலந்து மறக்காமல் குளிச்சுடுங்க. செல்வம் கொழிக்கும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்துக்கான புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17 நாளைய தினம் பிறக்குது. நாளைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு. இந்த நாளில் நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் பெருமாளுக்கு உரிய சத்யநாராயண பூஜை நடக்குமா. அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டு பெருமாள்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அது அப்படியே கிடைக்குமா. அந்த அடிப்படையில் நாளைய தினம் எல்லாரும் அவங்க வீட்டில் பெருமாள் வழிபாட்டை செஞ்சிடணும். வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சுலபமாக பெருமாளை எப்படி வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை எப்படி வழிபாடு செய்கிறது, அதே மாதிரி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை குளிக்கிறது. அந்த குளிக்கிற விஷயத்துலேருந்தே தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாறப்போகுது. பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு வழிபாடு நடத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அப்படிங்கிற கணக்கே இல்லை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 31 நாட்களுமே நமக்கு விரத நாட்கள் தான், விசேஷமான நாட்கள் தான். என்னைக்கு வேணாலும் பூஜை செய்யலாம். நிறைய பேர் அவங்க வீட்டில் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் தளிகை போடுவாங்க, திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க புரட்டாசி மாதத்துக்கான வேண்டுதல் செய்வாங்க. நாளைய தினம் கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஃபோட்டோவுக்கோ பெருமாள் சிலைக்கோ துளசி இலைகளால் மாலை செஞ்சோ இல்லை துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணுங்க. பெருமாளுக்கு உகந்த பொருள் அப்படின்னு சொன்னாலே அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது துளசி தான். துளசி இலைகளோட மாலை கண்டிப்பாக நாளைக்கு பெருமாளுக்கு சாத்தணும். அதே மாதிரி சின்னதாக வீட்டில் பூஜை அறையில் பஞ்ச பாத்திரம் வச்சுருப்பீங்க. அதில் கொஞ்சமாக தண்ணீர் பிடிச்சி 2 துளசி இலையை போட்டு பெருமாள் முன்னாடி வச்சுருங்க. இந்த தீர்த்தத்தோட வாசத்துக்கு பெருமாள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. பெருசாக ஒன்றும் பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெருமாளோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சாலே போதும். பெருமாளுக்கு பிடிச்ச மலர்களில் தாமரை மலர்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம். தாமரை மலர் கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கிட்டு வந்து நாளைய தினம் பூஜை அறையில் வைக்கலாம். பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் பல இருக்குது. அதில் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ இல்லை எளிமையான விஷயங்கள் என்ன செய்ய முடியுமோ ஒரே ஒரு கல்கண்டு பாலாவது நாளைய தினம் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிடுங்க. கோவிலுக்கு போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் மாலை நேரத்தில் பார்த்துட்டு பகல் நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் உங்கள் வீட்டில் பெருமாளுக்கான வழிபாட்டை பூஜையை முடிச்சிடுங்க. இந்த மாதம் முழுக்க வரக்கூடிய ஒரு நாளும் நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு 3 முறையிலேருந்து அதிகபட்சம் 108 முறை வரை வாய்விட்டு உச்சரிக்கணும். அப்படி உச்சரிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார நாராயணன்கிட்ட, பெருமாள் கிட்ட, திருமால் கிட்ட கேளுங்க. கடவுள்கள்லேயே பணக்கார கடவுள்னு பெருமாள் பேர் வாங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் பக்தர்களோட பண பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் பெருமாள். பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு பெருமாளை வேண்டிக்கோங்க. சரி, இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இது பரிகாரம் அப்படின்னு கிடையாது. புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. அப்படி வச்சதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? கட்டாயம் அது குளிக்கிறதா தான் இருக்கும். குளித்து முடிச்சுட்டு தான் உங்களோட அன்றாட வேலைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட உத்தியோகத்துக்கு போகிறதா இருக்கட்டும், பூஜை செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்படி கடவுளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கிறீங்கல்ல, அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நாம் சொல்லக்கூடிய சில பொருட்களை கொஞ்சம் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு துளி சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும். இந்த பொருட்களை கலந்து கட்டாயம் நாளைக்கு தினம் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பூஜைகளை, வழிபாட்டு முறைகளை, அன்றாட வேலைகளை செய்யுங்க. ஒரு விரத நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த விரத நாள் நீங்கள் தூங்கி எழுந்ததுலேருந்து அது ஆரம்பிச்சிடும். தூங்கி எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலையில இருந்தே தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெய்வீக எண்ணங்களையும் கொண்டு நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதம் முழுக்க இல்லை அந்த நாள் முழுக்க ரொம்ப பிரகாசமாகவும் புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்குள்ளே பெருமாள் கடாட்சம் ஏற்படுறதை நீங்களே உணர முடியும். அப்படி நாம் பார்க்கக்கூடிய பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, பெருமாளுக்குரிய பொருட்கள்லேயே முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. ஒன்று துளசி. அந்த துளசியை
நீங்கள் சுவாமிக்கு தீர்த்தத்துக்காக வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு துளசி இலை கிடச்சா கூட போதும். கிள்ளி போடுங்க போதும். போட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள். இந்த ஒரு பொருள் இல்லைன்னா பெருமாளே இல்லைன்னு சொல்லலாம். பெருமாள் கோவில்களில் எல்லா இடத்துலையுமே பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு வாசம் அதிகமாக இருக்கும். அதுதான் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். மகாலட்சுமிக்கு பிடித்த நபர் யாரு? மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால். அப்படி இருக்கும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு சும்மா கிள்ளி போட்டால் கூட போதும். அதை போட்டு ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சிடுங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். இந்த சந்தனம் அப்படிங்கிறது தெய்வீக வழிபாட்டில் முக்கியமான இடத்தை பெறக்கூடியது. முகத்தை பொலிவாக்கக்கூடிய ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தனத்தை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குளிக்கும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்றவாறு அமையறதுக்கான பல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மறை சக்திகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தனத்தை ஒரே ஒரு துளியாவது கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பொருள், ஒரே ஒரு சொட்டு தேன். தேன் தலையில் பட்டால் தலைமுடி நரைச்சிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதிகமாக தரவுனா தான் அது ஆபத்து. ஒரு துளி 1 mlன்னு சொல்லுவாங்க பாருங்கள். உங்கள் வீட்டோட வாட்டர் டேப்பில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்தால் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு போட்டால் கூட போதும். தேனை ஒரே ஒரு சொட்டு குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் எல்லா பொருளையும் கலந்து ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வரலாம். ஒருவேளை இதில் சில பொருட்கள் இல்லை சில பொருட்களை வாங்க முடியல, அதுக்கான சுச்சுவேஷன் சூழ்நிலை அமையலை அப்படின்னாலும் பரவாயில்லை. உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தி நாளைய தினம் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் தலைக்கு குளிக்கும்போது அந்த பொருளை சேர்த்து 5 நிமிடத்துக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுடுங்க. இப்போ வீட்டில் மொத்தமாக ஒரு 4 நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா 4 நபர்களும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நபராக குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பொருட்களை போட்டு குறைந்தது ஒரு 2 நிமிடத்துக்கு அப்புறமாவது குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்களேன். கண்டிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய முதல் விஷயத்திலேயே தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு புரட்டாசி மாதம் ரொம்ப ஆனந்தமான ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்படும். கட்டாயம் நாளைய தினம் உங்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடை முடிச்சுட்டு கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போகும்போது பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி கொடுங்க. கோவிலில் ஒரு நெய் தீபம் போடுங்க. இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வீட்டில் பெருமாளுக்கு படைச்சி கஷ்டப்படக்கூடிய இல்லை சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் இருக்கக்கூடிய யாராவது நபரை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடுங்க. அது கோடி புண்ணியம். பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நம்பிக்கையாக பண்ணும்போது அது என்றைக்குமே வீண் போகாது. நீங்கள் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்ச உடனே உங்களுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் நீங்கள் செஞ்சிருக்கிற விஷயத்துக்கு ஒரு நல்ல பலன் நீங்கள் பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.